ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு வந்து லோ நெக் வைக்கும்போது ஷோல்டர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நான் அந்த நீட் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்க ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸில் நம்ம எப்படி எடுப்போம்னா, லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் லென்த்து 14.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் வந்துட்டு லோ நெக் எடுக்கும்போது நம்ம எப்படி ஷோல்டர் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, ஷோல்டர் டிவைடட் பை 2 -2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லோ நெக் எடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அந்த ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா? நெக்கும் ஷோல்டரும் சேர்த்து நான் 5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழேயும் இதேமாரி 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட லென்த்து வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஆம்கோலோட கர்வ் லைன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த இது மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுமாரி கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்கு வித்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து 1 இன்ச் தான் இருக்கும். நெக்கும் நம்ம ஹாம்கோலும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 1 இன்ச் தான் இருக்கும் ஷோல்டரோட வித்து. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்திருந்தது ஆக்சுவலாக. அடுத்து வந்து பேக் நெக்கோட லென்த்து வந்து 10 இன்ச். வித்து கீழே வந்து 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. மேலே நெக்கு வித்து 3 இன்ச்னா கீழே 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் ரவுண்ட் நெக் ட்ராப் பண்ணிட்டாலும் ஓகே. இதுக்கு வெளியே வந்து நீங்கள் ட்ராப் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பாக்ஸ்க்குள்ளேயே ரவுண்ட் நெக் ட்ராப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் லுக் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஆம்கோல் ரவுண்ட் டிவைடட் பை 2 மார்க் பண்ணால் என்ன வருதோ அதை மார்க் பண்ணிட்டு அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வேஸ்ட் ரவுண்ட்லேயுமே அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 மார்க் பண்ணிவிட்டு அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் பேக் பார்ட் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இந்த பேக் பார்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை. ஓகேங்களா? ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான். ஸோ அதுக்காக தான் இப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஆம்கோல் லென்த்து கிட்ட கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து கீழேயும் இதுமாரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நெக் வித்து வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஆக்சுவலாக லென்த்து நான் எவ்வளோ எடுத்திருப்பேன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நான் 15.5 இன்ச் எடுத்திருப்பேன். பேக் நெக்கோட லென்த்து வந்து 15.5 இன்ச் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் இல்லைங்களா? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் எவ்வளோ எடுப்பேன்னா 16 இன்ச் எடுப்பேன். பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்கும் ஷோல்டரும் அதே தான். ஆம்கோலும் அதே தான். ஓகேங்களா? நெக்கும் ஷோல்டரும் 5 இன்ச், ஆம்கோலோட லென்த்து 5 இன்ச், ஆம்கோலோட கர்வ் லைன் வந்துட்டு 1 இன்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்கு வித்து வந்து மேலே 3 இன்ச், கீழே வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ நான் இதுலேயுமே இந்த கர்வ் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதுக்கு இன்னொரு 1/2 இன்ச் அவுட்லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். மேலே நெக்கு வித்து 3 இன்ச்னா கீழே 3 இன்ச் ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அது இல்லாமல் கீழே 3.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. அவங்க இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பியிருந்தாங்க. 9 மேம் போட்டிருந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க கேட்ட மாதிரி நான் பண்ணிடலான்ட்டு இப்போ மார்க் பண்ணி தைக்கலான் இருக்கேன். அடுத்து வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச். ஓகேங்களா? எதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன்றதை நான் நோட் பண்ணியிருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் ஸ்டிச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச், டாட்டோட லென்த் வந்து 10.5 இன்ச். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அவங்களோட பேக் லென்த் ஃபஸ்ட்டு அவங்களோட அலோ ப்ளவுஸில் இருக்கும் இல்லைங்களா? லென்த் வந்து 14 இன்ச். அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கீங்களா 2 இன்ச் அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போட்டு இதுக்கப்புறம் கர்வ் பண்ணி ஆம்கோலோட அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு ஆம்கோல் ரவுண்ட் 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு
அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதேமாரி வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணதுனால தான் எனக்கு அப்படி கிராஸாக லைன் போயிருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஸ்லீவ் கிடையாது. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம ஆம்கோலோட லென்த் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 இன்ச் அவுட் சைடு மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம். ஓகேங்களா? இது ஸ்லீவ்லெஸ்ங்கிறதுனால நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஆம்கோல் கிட்ட வந்து இந்த ஒரு 1/4 இன்ச் வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டோன்னா சைடில் வந்துட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அது வந்து லைனிங், மெயின் ஃபேப்ரிக் வந்து லைனிங் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம், கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்டர் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபோல்டிங் சைடில் இருந்ததுனால ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபோல்டு இல்லாத சைடு வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்க முடியாமல் போயிடும். ஸோ ஃபோல்டிங் சைடு, கரெக்டாக ஃபோல்டிங் சைடு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பார்ட் வந்து ஓப்பன் தான், ஆனால் நம்ம லைனிங்கில் ஓப்பனில் கட் பண்ணல, அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுவுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இதில் என்னென்னா, நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் பொட்டிக் ஸ்டைலில் நம்ம ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக எங்கேயுமே நமக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ண அலவன்ஸ் நமக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒரே அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கேயுமே எக்ஸஸாக மெயின் ஃபேப்ரிக் தெரியக்கூடாது. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, 3 பீஸ், அது 3 இதுலேயுமே அதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு லைனிங் தனியாக ஸ்டிச் பண்ணுவோம், மெயின் ஃபேப்ரிக் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். கால் இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஃபேப்ரிக்கை இழுக்காமல் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், சுருக்கம் எதுவும் இல்லாமல். ஓகேங்களா? இங்கே 2 தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டோம். அதேமாரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து அந்த பார்ட் 2 ஃபோல்டிங் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், இப்போ லைனிங்கை தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து மெயின் ஃபேப்ரிக் தனியாக இதேமாரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங்கில் ரைட் ராங்கு நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ரைட் ராங் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதேமாரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நமக்கு வந்து ராங் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது தான் இது ரெண்டுமே மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்குமே வந்து ஜாயிண்ட் ஆகும். எங்கேயுமே எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்கோ லைனிங்கும் எக்ஸஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரே அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரே அளவில் வச்சுக்கோங்க. வச்சு நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்கு நம்ம அடித்து திருப்போம்ல, ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நெக்லைன் சுற்றிக்கும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம இழுத்து வச்சு தைச்சா கூட மெயின் ஃபேப்ரிக்கோ லைனிங்கோ எக்ஸஸாக இருந்தால் அப்புறம் நமக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வராது. ஓகேங்களா? அதேமாரி ஆம்கோலுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதேமாரி ஆம்கோல் வந்து 2 சைடுமே வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். ஆம்கோலோட ஸ்டிச்சிங் லைனும் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் மார்க் பண்ணி 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இந்தமாரி நம்ம ஆம்கோல் கிட்டேயும் நம்ம நெக்லைன் கிட்டேயுமே வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இங்கே ஆம்கோல் கிட்டேயும் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்தமாரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஆம்கோல் கிட்டேயும் நெக்லைன் கிட்டேயும். சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறமா லைனிங்கை வந்து ராங் சைடு டேர்ன் பண்ணால் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்லைனும் ஆம்கோலும் இப்போ வந்து பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து டாட் வந்து பிரின்சஸ் கட்டுமே வந்து பொட்டிக் ஸ்டைலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து கீழே வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து பேக் பார்ட்டும் அதேமாதிரி கரெக்டாக லைனிங்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்லேயும் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அந்த பேக் ஓப்பன் வைக்கணுங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே ஹூக் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கொடுப்போம் இல்லைங்களா, அது கொடுக்க வேண்டாம். அது கொடுக்காம தைச்சாலுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து கரெக்டாக நம்ம எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கிறத ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இந்த லைனிங் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம நெக்லைன் எப்பயுமே அடித்து திருப்புறோன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுலேயுமே ஒரு ஹாஃப் நெக் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து வந்து ஆம்கோலும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இதுலேயுமே இன்னொரு ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? அந்த டபுள் ஸ்டிச் கொடுத்தா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இங்கே அப் அண்ட் டவுன் வந்துட்டால் நமக்கு ஷோல்டர் கிட்ட நல்லா இருக்காது. ஸோ அதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டேர்ன் பண்ணிட்டோம். ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்க பாருங்கள். அதான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதேமாரி இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே டேர்ன் பண்ணிவிடுங்க. அந்த ஃபேப்ரிக் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே டேர்ன் பண்ணிவிடுங்க. அந்த ஹோல்குள்ளே ஃப்ரண்ட் பார்ட்டை உள்ளே விட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் உள்ளே விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை உள்ளே விட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அதான் பாருங்கள், நீட் ஃபினிஷிங் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதேமாரி இன்னொரு சைடும் பாருங்கள், இப்படி தான் நான் உள்ளக்க விட்டுருந்தேன். பேக் பார்ட்டு ஷோல்டரு ஃப்ரண்ட்டு உள்ளக்க டேர்ன் பண்ணி இந்தமாரி சீம் ரிப்பர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் நமக்கு நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஓகேங்களா? முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு கீழே வேஸ்ட் ரவுண்டும் அதுக்கு முன்னாடி ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இப்போ ஃபஸ்ட்டு ஹூக்கு மாட்டுற இடம் இருக்கு இல்லைங்களா, அது ஹூக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு டேர்ன் பண்ணால் அது ஹூக் ஸ்டிச் பண்ணுற இடம். ஓகேங்களா? இதுவே நம்ம ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடு டேர்ன் பண்ணோன்னா அது வந்து ஹூக்கு மாட்டுற இடம். இப்போ ஹூக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற இடம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஹூக்கு மாட்டுற இடம் ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஸ்டார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்தமாரி ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்தமாரி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ரைட் சைடு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஹூக்கு மாட்டுற இடம் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வேஸ்ட் லைன் கிட்ட பேக் சைடில் மட்டும் இந்தமாரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு 1 இன்ச்சில் வந்துட்டு ஃபேப்ரிக் கொடுத்து தான் பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். டாட் பிடிச்சிக்கோங்க 2 சைடுமே. டாட் பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச் வித்தில் வந்துட்டு ஃபேப்ரிக் எடுத்து வேஸ்ட் லைன் வந்து பேக் சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ பேக் சைடு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் சைடு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட ரவுண்டு 8 இன்ச். இது பாதியாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த வேஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதேமாரி இன்னொரு சைடும் இதுமாரி மார்க் பண்ணிட்டு இன்னொரு சைடும் 8 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து வேஸ்ட்டில் அந்த 1.5 இன்ச் ஃபேப்ரிக் கொடுத்து ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து வேஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பேக் சைடு மட்டும்தான் ஓகேங்களா. ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு பொட்டிக் ஸ்டைலில் தான் நம்ம வந்து அதாவது ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இன்னொரு சைடும் அதேமாரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பேக் பார்ட்டில் வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோக்கு பேக்குக்கு ஈக்குவலாக தானே பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் ஆஃப் வந்து எப்படி நான் மார்க் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு இதை ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிட்டு இதையும் அதே 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் லைனே தெரியாமல் இருக்கும் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப பொறுமையாக நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது நம்ம அந்த 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சில் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் இருக்கணும். நம்ம ஒரு மெயின் ஃபேப்ரிக் 1/2 இன்ச்சும் லைனிங்கை வந்து 3/4 இன்ச்சுக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டா உள்ளக்க நமக்கு வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அது கரெக்டான அளவில் வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாகவே இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஆஃபில் இந்த வேஸ்ட் ரவுண்டு மட்டும் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த வேஸ்ட் ரவுண்ட் கீழே வந்து கொஞ்சம் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து 3 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதேமாரி இன்னொரு சைடும் இதேமாரி வந்துட்டு அந்த லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு 1/2 இன்ச் ஒன்ஸ் 3 தையல் போட்டுட்டு இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். கட் பண்ணி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.